Happy birthday to you. தூங்கிட்டேன்டா. யாரு அப்புறம் தூங்கிட்டல. சரி எந்திரிச்சு பல்லவலுக்கு எந்திரி. என்னதா இன்றைக்கி வந்து என் தம்பியோட பிறந்த நாள். ஸோ அதனால் வந்து காலையிலேயே அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை எழுப்பி அவனுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே வந்து சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா போண்டா சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே டீ கொடுத்துருந்தாங்க. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஆப்போ சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆப்போ மாவு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து ஆப்போ புது சட்டி வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதில் தான் வந்து நான்ஸ்டிக்கில் வந்து வாங்கியிருந்தோம். அதில் வந்து இன்றைக்கி ஆப்போ சுட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆப்பம் சுட்டோம். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. ஆப்பத்துக்கு தொட்டுக்கிற வந்து தேங்காய் பால் தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோவா ஆப்பம் வந்து சுட தெரியாது, அதனால நான் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. எங்கள் அம்மா சுட்டால் நல்லா பெருசாக வந்து சுடுவாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்பம் சுட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு. 2000 years later. அப்போ சாப்பிட்டு முடித்தோடனே இன்றைக்கி வந்து மதியம் பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான வேலை எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அரிசியை ஃபஸ்ட்டே அலசி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி விறகடுப்பில் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். நிறையா செய்ய போகிறனால வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். எல்லாமே தேவைன்னு சொல்லிவிட்டு தேவையான பொருட்களெல்லாம் வெளியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கறியும் அலசி வச்சாச்சு. ஃபுல் வீடியோ வந்து இருக்காது பிரியாணி செஞ்சது, சும்மா ஷார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து எடுத்திருப்பேன். கொஞ்சம் அன்றைக்கின்னு வந்து ரொம்ப வேலை இருந்தனால அவ்வளோவா ஃபுல் வீடியோ வந்து எடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் மட்டும் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே எடுக்கலை. இப்போ வந்து சட்டி நல்லா காஞ்சோன்னே சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து கடையில் வாங்கின எண்ணெய் அதுவும் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நெய் வந்து ஊற்றியாச்சு. நெய் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தான் இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு நான் சும்மா லைட்டாக வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பட்டை வகைகள் எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. பட்டை வகை எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்து வந்து போடணும். இது போட்டோன்னே நம்ம வந்து அடுத்து போடக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இது வதங்க தான் வந்து லேட் ஆகும். இப்போ வந்து நம்ம விறகடுப்பில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தீரிறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் கருகிருன்னு சொல்லிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடுவேன். எப்போவுமே இந்த மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். பிரியாணி செய்யும் போது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து கருகிருன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து எல்லாமே போடுவேன். தக்காளி போட்டதுக்கு அப்புறமா தான் உப்பு போடுவேன். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிருவேன் நான் கேஸ்லலாம் பண்ணும்போது. இப்போ வந்து தக்காளி போட்டதுக்கு அப்புறமா புதினா கொத்தமல்லி இது ரெண்டையுமே வந்து ஒன்றா சேர்த்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். பொதுவாக வந்து சேர்த்தேன். அதுக்கப்புறமா பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறையாவே வந்து உப்பு சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவு போட்டாச்சு. போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வேகிற வரை நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அவ்வளோதான், முக்கியமான ஸ்டெப்பே வந்து இதுதான். இது நல்லா வதங்கணும். அது மாதிரி தக்காளி, வெங்காயம் இது ரெண்டுமே நிறையா போடணும். அதுக்கப்புறமா வந்து தயிர் வெங்காயம் எப்போவுமே நான் வந்து சீக்கிரமே ரெடி பண்ணி அதை நல்லா ஊற வச்சுருவேன். தயிர் வெங்காயத்துக்கு வந்து வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு பச்சை மிளகா, உப்பு, புதினா இல்லை கொத்தமல்லி அதுக்கப்புறமா வந்து 2 தயிர் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா கட்டியான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இதோடு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பொமக்ரானட், அதுக்கப்புறம் மாங்காய், திராட்சை இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து கேரட்லாம் துருவி போடுவாங்க, அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் எதுவுமே போடல, சிம்பிளாக இந்த மெத்தட் தான் நான் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் வந்து கேஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 பொரித்தேன், இறால் 65 இந்த மாதிரி நிறையா பண்ணேன்.
அப்புறம் நண்டு இது எல்லாமே வந்து பண்ணோம். இதான் பிரியாணி. எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ண வந்து வந்துட்டோம். கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சும்மா நாங்களே வந்து சிம்பிளாக இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ரொம்ப கிராண்டாலாம் பண்ண மாட்டோம். சும்மா எங்கள் வீட்டு சின்ன பிள்ளைங்க நாங்கள் எல்லாருக்கும் மட்டும் கேக் வாங்கிட்டு வெட்டி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் எப்போவுமே என்ஜாய் பண்ணுவோம். அது மாதிரி தான் இந்த தடவை வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆபு தள்ளு.